ஹாய் போலீஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட் நம்பர் 7ல இருக்கும். ஸோ ஆல்ரெடி 6 எபிசோட் கடந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பிசி அல்டிமேட் சீரிஸ்னுடைய எபிசோட் 7 இன்று நீங்க பார்க்க போறது உளவியல் கேள்விலாம் தெரியல. அதுக்கு ஆக்சுவலா எல்லாருமே பேசுறத கூட கவனிக்கிறத விட்டுட்டு என்ன பண்றீங்க, பின்னாடி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு உடனே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. உளவியல் அந்த மாதிரி ஆன்சர் பண்ணோட கேள்வி என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா அதுக்கு அப்புறமா தான் நீங்க பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே கைஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உளவியல்ல மட்டும் கொஞ்சம் கொஸ்டின் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்திருக்கீங்க. எவ்வளோனா ரொம்பலாம் இல்லை, 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா சொல்ல போறேன். ஸோ இதுல 29 கொஸ்டின்ஸ் இருக்க போது எக்ஸ்ட்ரா லாஸ்டா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். அது எப்படி நீ பண்ணணும் அப்படின்றத வந்து இறுதி வரையும் வீடியோ ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போற அப்படின்றது உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ உளவியல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கு. ஸோ உளவியலுக்கான முக்கியமான விஷயங்களையும் எங்க தரப்புல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதை வச்சு இந்த கொஸ்டின்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு மிக்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் எல்லா கொஸ்டின்ஸும் கம்பைன் பண்ணி தான் பார்க்க போறோம். ஸோ கம்பைன் பண்ணி பார்க்கும்போது உனக்கே ஒரு ஈஸியா ஒரு நாலேஜ் கிடைக்கும், எப்படி அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நாளைக்கு எக்ஸாம் டைம்ல உனக்கு அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கூட ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓ இப்படி சார் அப்படி தானே சொன்னாரு, நமக்கு அட்டென்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அட்டென்ட் பண்ண கத்துக்கு. ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, பிசி அல்டிமேட் சீரிஸ்னுடைய எபிசோட் நம்பர் 7 நம்ம உளவியல் கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஒரு கோடிங் டீகோடிங் வச்சிருக்கமா. ஒரு கோடிங் டீகோடிங் தான். இந்த நேரத்துக்கு நான் பென் தேடுறதுக்குள்ள நீ உன் பென் எடுத்து ஆன்சரே பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே மறக்காம பென்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்வரும் கேள்விகள் ஒரு முறையில் குறியிட்டப்பட்டுள்ளது, அது எந்த முறை என கண்டறிந்து அதை பயன்படுத்தி கொடுத்துள்ள கேள்விகளை குறியிட்டவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஹாப்பின்ற ஒரு வார்த்தையை IBQQZ எழுதியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஹாப்பி என்ற வார்த்தை என்ன பண்ணிருக்காங்க, IBQQZ. நான் எப்பவுமே ஒரு வார்த்தையை என்னவா மாத்தி எழுதிருக்கானோ அதை கடைசியா கீழே எழுது. இந்த மாதிரி கீழே எழுதுனாதான் ஏன் இந்த லெட்டரா மாறி இருக்குன்னு தெரியும். நமக்கு தெரியும் A B மாறி இருக்குன்னா ஒரு லெட்டர் கூட்டியிருக்கான். Yக்கு அடுத்த லெட்டர் தான் Z, ஒரு லெட்டர். அப்ப Pக்கு அடுத்து Q 2 முறை, Hக்கு அடுத்து I. அப்ப எல்லாத்துலயும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லெட்டர் கூட்டி எழுதிருக்காங்க. அப்ப சாரோ அதையும் மாத்தணும். சாரோ இதையும் மாத்தலாமா? மாத்தனா ஈஸியா மாத்துவீங்க. எஸ்க்கு அடுத்த லெட்டர் T, ஓக்கு அடுத்த லெட்டர் P, ஆருக்கு அடுத்த லெட்டர் S, ஆருக்கு அடுத்த லெட்டர் S. TPSS எதனா ஆப்ஷன்ல இருக்கா? இது ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஆனா இந்த ரெண்டுத்துலயுமே கடைசி லெட்டர் XX இருக்கு. ஆனா இங்க வேற லெட்டர் தானே இருக்கு. அப்போ A ஆப்ஷன் வராது, C ஆப்ஷன் தான் வரும். வேணா செக் பண்ணிக்கோங்க. ஓக்கு அடுத்த லெட்டர் P, Wக்கு அடுத்த லெட்டர் X. அப்ப TPSSPX இந்த வார்த்தை தான் கரெக்டான வார்த்தையா இருக்கும். சோ முதல் கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இரண்டாவது கேள்வி, ஃப்ளவர்ஸ் அப்படின்றத EKNUDQR எழுதிருக்காங்க. ஃப்ளவர், ஓகேவா? ஃப்ளவர் அப்படின்றத என்ன எழுதிருக்காங்க, EKNUDQR. எல்லாருக்குமே தெரியும் F னுடைய முன்னாடி லெட்டர், அதாவது -1. F னுடைய முன்னாடி லெட்டர் தான் E. L னுடைய முன்னாடி லெட்டர் -1. ஓக்கு முன்னாடி லெட்டர் N, Wக்கு முன்னாடி லெட்டர் U, Eக்கு முன்னாடி லெட்டர் D, ஆருக்கு முன்னாடி லெட்டர் Q, Sக்கு முன்னாடி லெட்டர் R. அப்ப எல்லாத்துல இருந்து ஒரு லெட்டரை கழிச்சு எழுதிருக்காங்க இதுல. அப்ப அதே மாதிரி தான் நமக்கு கேட்டப்பட்ட கேள்வியான சுப்ரீமையும் என்ன பண்ணணும், கழிச்சு எழுதணும். கழிச்சு எழுதலாமா? சுப்ரீம் நான் நல்லா பெருசாவே எழுதுறேன், சுப்ரீம். சோ ஃபர்ஸ்ட் ஈக்கு முன்னாடி லெட்டர் D. அப்போ B ஆப்ஷன்ல மட்டும் தான் கடைசி லெட்டர் D இல்ல, அதனால அதை வச்சுக்கலாம். சோ எல்லா ஆப்ஷன்லயுமே L தான் இருக்கு. அப்ப இதுதான் L தான் வரும். அதுக்கு அடுத்த லெட்டர் ஈக்கு முன்னாடி லெட்டர் என்னமா வரும், D. அப்ப இங்க O இருக்கா, அப்ப A ஆப்ஷனும் வராது. அப்ப வந்தா C அல்லது D. ஃபர்ஸ்ட் லெட்டர் RT ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. அடுத்த லெட்டர் O, அதுவும் காமனா தான் இருக்கு. இந்த ஒரு லெட்டர் தான் வித்தியாசப்படுது. இதுல P வருது, அதுல Q வருது. சோ ஆருக்கு முன்னாடி லெட்டர் Q, அப்ப D தான் வரும், C கிடையாது. ஃபாஸ்டா எலிமினேட் பண்ணணும். உட்காந்து ஒண்ணுத்தியா ABCD பார்த்தலாம் எழுதிக்கிட்டு இருக்காதீங்க. டக் 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 டக்னு முடிச்சாலே முடிஞ்சிடும். ஓகேவா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் D. ஓகே, மூணாவது क्वेश्चन, வேகம். லெட்டர் சீரிஸ் ஈஸியா சொல்லுவே, DHLPT. ஓகேவா? D க்கு அடுத்து H, அதுக்கு அடுத்தது L, அதுக்கு அடுத்தது P, அதுக்கு அடுத்தது T. क्वेश्चन மார்க் வச்சிருக்கேன். D ல இருந்து H போறோம்னா EFGH நாலாவது லெட்டர், அப்ப பிளஸ் 4 லெட்டர். H ல இருந்து L போறோம்னா IJKL 4 லெட்டர் பிளஸ் 4 லெட்டர். L ல இருந்து P போறோம்னா MNOP பிளஸ் 4 லெட்டர். T பிளஸ் 4 லெட்டர். அப்ப இங்கே 4 லெட்டர் கண்டிப்பா கூட்டணும். T க்கு அடுத்து 4 லெட்டர் கூட்டினா UBWX. அப்ப ஆன்சர் X, D ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய X. முடிஞ்சுச்சா? சூப்பர், 3 क्वेश्चन முடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நாலாவது கேள்வி, பிளட் ரிலேஷன். ஒரு ஆணை பார்த்து மலர். பிளட் ரிலேஷனை பொறுத்தவரை எப்படி பேசுறாங்கன்றத கவனி. ஒரு ஆணை பார்த்து மலர் பேசியிருக்கா. அப்ப யாரோ ஒரு ஆண் இருந்திருக்காங்க,
அந்த ஆணை பார்த்து மலர்ன்றவங்க ஒரு டயலாக் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? இவர். அந்த இவர் யாரை குறிக்குது? இவர்ன்றது இந்த ஆணை தான் குறிக்குது. இவர் எனது கணவருடையனா மலரோட கணவர். அப்போ மலரோட கணவர். நான் சென்டென்ஸ பொறுமையா படிச்சு வாசிக்கிறேன். இவர் எனது கணவருடைய, மலரோட கணவருடைய மனைவி. மலரோட கணவருடைய மனைவினா அதே மலர் தான். என்னோட கணவருடைய மனைவினா நானே தான் அப்படின்ற மாதிரி மலரோட கணவருடைய மனைவி மலரே தான். உடனே சார் ஏன் வேற கல்யாணம் ஆயிருக்க கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் இங்க இல்ல. நம்ம பார்க்கறது பிளட் ரிலேஷன், ரொம்ப நேர்மையான குடும்பங்களை பற்றி. அப்ப மலருடைய கணவருடைய மனைவி மலரே தான். அந்த மனைவியின் மகளுடைய சகோதரனின் மகன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மனைவியின் மகள். அந்த கணவருடைய மனைவி மலர், அவளுடைய மகள். அப்ப மலரோட பொண்ணு. அந்த மகளுக்கு ஒரு சகோதரன் இருக்கானா, மகளுக்கு ஒரு சகோதரன். அப்ப இந்த சகோதரன் யாரு? இவங்க ரெண்டு பேருமே யாரோட பசங்க? மலரோட பசங்க. அப்போ இவர் என்னோட கணவருடைய மனைவி, கணவரோட மனைவி மலர், மலருடைய மகள். மனைவியின் மகள்னா மலரோட மகள். அந்த மகளோட சகோதரன்னா மலருக்கு என்ன வேணும்? மகன் வேணும். அந்த மகளுக்கு சகோதரன், மலருக்கு மகன் வேணும். அந்த மகனுடைய மகன், சகோதரனின் மகன்னா அந்த மகனோட மகன். அப்போ இந்த ஆண் குழந்தை இந்த மலருக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா பேரன். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதா? ஈஸி தானே? பேரன். சோ வரையணும். அதெல்லாம் கரெக்டா பாத்தீங்கன்னா பொறுமையா படிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சோ அடுத்த கேள்வி, 5வது கேள்வி. பின்வரும் வார்த்தைகளில் எத்தனை எழுத்துக்கள் அவற்றை ஆங்கில வரிசையில் உள்ளதை போல் அமைத்தாலும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளவில்லை? அதாவது இந்த ஒரு கேள்வி ஒரு முறை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி காமன் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? ஏபிசிடில, இதுல ஏபிசிடில இருக்க லெட்டர்ஸ் தான் இருக்கு. இது திருப்பி ஏபிசிடில உள்ள லெட்டரை போல வரிசை அமைச்சா ஏபிசிடில சி முதல்ல வரும், சிக்கு அடுத்து எம் வரும், எம்முக்கு அடுத்து என், எண்ணுக்கு அடுத்து தான் ஓ. இந்த மாதிரி மாத்தி அமைச்சிங்கன்னா எத்தனை லெட்டர்ஸ் தன்னோட இடத்த மாத்திக்காம அப்படியே இருக்குன்னு கேட்கறாங்க. ஏபிசிடில முதல்ல சி தான் வரும். அப்ப சி ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். சிக்கு அடுத்து எது வரும்? எம். அப்ப ரெண்டாவதா எம். நம்ம கிட்ட 2 எம் இருக்கிறதுனால 2 முறை எம் எழுதிக்கிறேன். எம்முக்கு அடுத்து எது வரும்? என். எண்ணுக்கு அடுத்து எது வரும்? ஓ. ஓ 2 இருக்கு, அதனால ஓ 2 முறை எழுதி. புரியுதா? இதுல இருக்கிற லெட்டரே தான் ஏபிசிடி ஆர்டர்ல எழுதிருக்கேன். ஏபிசிடில ஃபர்ஸ்ட் சி வரும், அடுத்து எம் வரும், அடுத்து என் வரும், அடுத்து என்ன வரும்? ஓ வரும். இந்த மாதிரி மாத்தி எழுதுனா எத்தனை லெட்டர் தங்களோட இடத்தை மாத்திக்கல? சி மாத்திக்கல இல்ல, சி அதே இடத்துல தான் இருக்கு. ஓ இருக்க வேண்டிய இடத்துல எம் வந்துச்சு, இடம் மாறிடுச்சு. இந்த எம் மாத்திக்கல, அதனால எம் கரெக்ட். எம் இருக்க வேண்டிய இடத்துல என் வந்துருச்சு, ஓ இருக்க வேண்டிய இடத்துல ஓவே தான் இருக்கு, என் இருக்க வேண்டிய இடத்துல இது வந்துருச்சு. அப்ப எத்தனை லெட்டர் தங்களுடைய இடங்களை மாத்திக்கலனா? ஒரு சி, ஒரு எம், ஒரு ஓ. அப்ப 3 லெட்டர் தங்களுடைய இடங்களை மாத்திக்கல. முடிஞ்சிருச்சு. ஆன்சர் 3. அடுத்தது, ராமன் என்பவன் வடமேற்கு திசையை நோக்கி நிற்கிறான். அப்போ முதல்ல வடமேற்குனா எதுன்னு தெரிஞ்சுக்கும். இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்ப வடமேற்குனா இதுதான். ஓகேவா? வடமேற்குனா இதுதான். அப்ப ராமன் என்பவன் வடமேற்கு திசையை நோக்கி நிற்கிறான். நிக்கட்டும். ராமன் என்பவன் வடமேற்கு திசையை நோக்கி நிற்கிறான். பின் சரியாக அவன் 90 டிகிரி கடிகார திசையில் சுழல்கிறான். 90 டிகிரி கடிகார திசை. 90 டிகிரினா கடிகாரம் எப்படி சுத்தும்? இந்த மாதிரி தான் சுத்தும். அப்போ 90 டிகிரி கடிகார திசையில் சுத்துறானா இந்த மாதிரி வந்திருப்பான். அதாவது இந்த டிகிரி தான் என்ன? 90. சோ இதை 4 பகுதியா பிரிச்சுக்கோ. 4 பகுதியா பிரிக்கும் பொழுது சரியாக 90 டிகிரினா இங்க இருந்து இங்க போறதுக்கு 90 டிகிரி. பின் 180 டிகிரி எதிர்கடிகார திசை. 180 சரியா 0 டிகிரிக்கு எதிர் திசையில் இருப்பதுதான் 180 டிகிரி. அப்ப 0 டிகிரில இருந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல வந்தா 180 டிகிரி. அப்போ இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இங்க நின்னுட்டு இருந்தான். இங்க இருந்து 90 டிகிரி போன உடனே ரெண்டாவதா இந்த இடத்துல நிக்கிறான். இது ரெண்டாவது நின்னது, இது முதல்ல நின்னது. ரெண்டாவது இந்த இடத்துல நிக்கிறான். இங்க இருந்து 180 டிகிரி போனோம்னா ஸ்ட்ரைட்டா எங்க வருவான்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட். ஏன்னா இங்க இருந்து தான் சுத்தணும். அப்ப இதுதான் 0 டிகிரினா 180 டிகிரி எங்க வரும்? சரியா எதிர் கடிகார திசையில சுத்தினா எதிர். அவன் கடிகார திசையில என்ன சுத்திட்டோம்? எதிர் கடிகார திசையில சுத்திட்டோம். 180 சரியா எதிர் திசையில தான் வரணும். அப்ப எதிர் திசையில வந்துட்டான். இப்பொழுது அவன் பார்த்து கொண்டிருக்கும் திசை இது தெற்கு, இது மேற்கு. அப்ப தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவுல இருக்கிறதுனால ஐயா பார்த்துட்டு இருக்க திசை தென்மேற்கு. ஆன்சர் தென்மேற்கு. முடிஞ்சிருச்சு. சோ அடுத்தது, ஒரு வரிசையில் உள்ள மாணவர்களில் ரமேஷ் இடப்புறம் இருந்து 12வது இடத்திலும் காசி வலப்புறம் இருந்து 17வது இடத்திலும் உள்ளார்கள். அப்போ ஒரு வரிசை இருக்கு.
இந்த வரிசையினுடைய இடது பக்கம் இது, வரிசையினுடைய வலது பக்கம் இது. சூப்பர். அதுல ரமேஷ் வந்து எங்க இருக்கானா? இடப்புறம் இருந்து 12வது. அப்ப இடது பக்கம் இருந்து ரமேஷ்னு ஒரு ஆளு எங்க இருக்காரு? 12வது இடத்துல இருக்காரு. ரமேஷ் 12வது இடம். காசி வலப்புறம் இருந்து 17. அப்ப வலது பக்கம் இருந்து காசின்னு ஒரு ஆளு எத்தனாவது இடத்துல இருக்காரு? 17வது இடத்துல இருக்காரு. ரமேஷும் காசியும் தங்களுக்குள் இடம் மாற்றம் செய்த பெண். இடம் மாற்றம், ரெண்டு பேரும் இடத்த மாத்திக்கிறாங்க. ரமேஷ் நீங்க வாடா, காசி நாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரமேஷ் எங்க போயிடுறாரு? இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. புரியுத கதை? ரமேஷ் இங்க இருக்காரு, காசி இங்க இருக்காரு. ரமேஷ் இடது பக்கத்துல இருந்து 12, காசி வலது பக்கத்துல இருந்து 17. ரெண்டு பேரும் இடத்த மாத்திக்கிட்டோன்னே காசி இங்க வந்துடுறாரு, ரமேஷ் அங்க போயிடுறாரு. இப்போ இடம் மாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் காசி வலதுபுறம் இருந்து 27வது. இந்த இடம் ரொம்ப முக்கியம். காசி வலது பக்கத்துல இருந்து எத்தனாவதா இருக்காரா? வலது பக்கத்துல இருந்து என்னன்னா 27வதா வராரா? அப்போ வரிசையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கல. இவங்க பாரு வித்தியாசமா கொஸ்டின் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. 27வது இடத்தில் உள்ளாரெனில் ரமேஷுக்கும் காசிக்கும் இடையில் உள்ளவர்கள் எத்தனை பேர்? ரமேஷுக்கும் காசிற்கும் இடையில் உள்ளவர்கள் எத்தனை பேர்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வி எப்பவுமே என்ன கேட்பாங்கன்னா, இது வந்து ரொம்ப ட்விஸ்ட், ஹை லெவல் ட்விஸ்ட் இது. ஆனா எப்பவுமே கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, வரிசையில மொத்தம் எத்தனை பேர் தான் கேட்பாங்க. முதல்ல வரிசையில எத்தனை பேருன்னு கண்டுபிடிச்சாதான் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்றதையும் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வலது பக்கம் இருந்து ஒருத்தன், இடது பக்கம் இருந்து ஒருத்தன் கொடுத்தாங்க, இடத்த மாத்துறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப இவங்க இவ்வளவு தரான்னாங்க. அப்போ இந்த இடம் ஒண்ணு இருக்கா? இந்த இடத்த இடது பக்கம் இருந்து என்னன்னா எத்தனாவது? 12. இதே இடத்த வலது பக்கம் தான் என்ன எத்தனாவது? 27. அப்போ ஒரு இடத்த இடது பக்கம் இருந்து என்னன்னா எத்தனாவதுன்னு கொடுத்துட்டான், வலது பக்கம் இருந்து என்னன்னா எத்தனாவதுன்னு கொடுத்துட்டான். அப்போ அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிக்கணும். இடது பக்கம்னா 12, வலது பக்கம்னா 27. ரெண்டுத்தையும் கூட்டு பார்க்கலாம். 2 7 9, 2 1 3. அப்ப 39 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த இடத்த நான் எத்தனை முறை எண்ணிட்டேன்? 2 முறை எண்ணிட்டேன். இடது பக்கம் இருந்து எண்ணும் போது 12 எண்ணிட்டேன், வலது பக்கம் இருந்து எண்ணும் போது 27 எண்ணிட்டேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 1 கழிச்சணும். ஏன்னா அந்த ஒரே இடத்த 2 முறை எண்ண முடியாதுல்ல, அதனால 1 கழிக்கிறேன். 39ல 1 போச்சுன்னா 38. அப்ப வரிசையில் உள்ள மாணவர்கள் மொத்தம் 38. வரிசையில் உள்ள மாணவர்கள் மொத்தம் 38. ஸோ இது கொஞ்சம் அழிஞ்சிருச்சு, அதனாலதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, 39 பேரு, வரிசையில் 38 பேரு. பெரும்பாலும் கேள்விகள் பிசி எக்ஸாம்ல மொத்தம் எத்தனை மாணவர்கள் உள்ளனர் தான் கேட்பாங்க. அப்ப 38ன்னு சொல்லிட்டு போயிட போறேன். இப்ப இடையில் உள்ள மாணவர்கள், இதுதான் ஹைலைட் ட்விஸ்ட்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ ரமேஷ் இந்த இடம் எடுத்துக்கோங்க. இந்த இடம் வலது பக்கம் இருந்து எண்ணும் போது எத்தனாவதா வந்துச்சு? 17. இந்த இடம் வலது பக்கம் இருந்து எண்ணும் போது எத்தனாவதா வந்துச்சு? 27. அப்ப 17 இந்த இடம் 27. இப்ப இது நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க தானே கேக்குறாங்க. அப்ப நடுவுல என்னென்ன நம்பர்லாம் வரும்? 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. அப்ப இந்த நம்பர்லாம் தானே இதுக்கு நடுவுல வரும். சோ கோடு போட்டு என்ன தேவை இப்ப உனக்கு புரியணுமே சொல்றேன். அப்ப இது 17, இது 27. இந்த 17ல இருந்து 27ல இருந்து எதை கழிச்சிடுங்க? 17 கழிச்சிடுங்க. 10ன்னு வரும். 27ல இருந்து 17 கழிச்சா என்ன வரும்னா 10ன்னு வரும். உடனே 10 சார் அப்படின்னு கேட்காதீங்க. 10 ஆன்சர்ல இருக்கு. 10 கிடையாது. ஆன்சர் என்ன? 9 பேர் தான். இந்த நம்பரை தெளிவா என்னங்க? 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. அப்போ இந்த நம்பர்களை என்னனாலே தெரியும். இதுல எத்தனை பேர் இருக்காங்க நடுவுல? 9 பேர் தான் இருக்காங்க. அப்ப ஏன் சார் இங்க 10ன்னு வருதுன்னா, இதுல இருந்து நீ கழிக்கிறியே தவிர அதுல இருந்து 1 கழிக்கணும். ஏன்னா நமக்கு இங்க என்ன இல்ல, ஒரே 2 டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சப்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த 10ல இருந்து 1 கழிச்சுனா 9. ஆக்சுவலா இந்த நம்பர்ல இருந்து நம்பரை கழிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணணும்? 1 கழிக்கணும். அதுதான் ரேங்கிங்ல இருக்கிறது. இந்த ரேங்கிங் டாபிக் நான் உங்களுக்கு டீடைலா எடுக்கிறேன். சோ இது அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி. 8வது கேள்வி. பின்வரும் எண்களுக்கான முகடை காண்க. முகடு அப்படின்னாலே புள்ளியல்ல கேட்பாங்கம்மா. முகடு அப்படின்னாலே எந்த ஒரு நம்பர் தொடர்ந்து நிறைய முறை வருதோ அதான் முகடுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நம்பர் அதிக முறை தொடர்ந்து வருதோ அதான் என்னன்னு சொல்லுவாங்க? முகடு. இங்க எந்த நம்பர் அதிகமா வந்திருக்கு? 23ன்ற நம்பர் தான் 3 முறை வந்திருக்கு. அப்ப இதனுடைய முகடு என்னன்னு பாத்தீங்கன்னா 23. முடிஞ்சிருச்சா? எந்த நம்பர் அதிகமா வருதோ அதுதான் முகடு. அப்ப 23 தான் முகடு. ஓகே, பின்வரும் கேள்வி. இதுக்கு மேல நிறைய ஈஸி தான்.
பின்வரும் கேள்விகளில் தவறான வார்த்தையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல எது தவறு அப்படின்னு கேட்டாங்கன்னா, WXY தொடர்ந்து இருக்கா, QRS தொடர்ந்து இருக்கு ABCDல, GHI தொடர்ந்து இருக்கு. ஆனா அந்த கேக்கு அடுத்து எல்ன்ற ஒரு லெட்டர் வராம MN கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் தவறு. அப்ப KLMN வரணும், அது KMN கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் தவறு. அடுத்த கேள்வி, குல்லா ஹெல்மெட் முக்காடை தொப்பி எது தவறு? எல்லாருமே சொல்லிடுவீங்க முக்காடை தான் தவறு. மற்ற அனைத்துமே தலையில் அணிய பயன்படும். பார்ஷியலா, முக்காடைன்றது முழுசா போட்டுக்க பயன்படும். குல்லா இங்க அணிஞ்சு இதுவரையும் பண்ணலாம், முழுசால கவர் பண்ணாது. ஹெல்மெட் இங்க அணிஞ்சாலும் இங்கெல்லாம் தெரியும், தொப்பியும் இங்க அணியலாம். ஆனா முக்காடைன்றது முழுசாவே போத்திக்கலாம். சோ முக்காடை என்பதுதான் தவறான ஒரு வார்த்தை. அடுத்தது, அப்பா மற்றும் மகனின் சராசரி வயதுகள். ஒரு சராசரியில இருந்து ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். ஓகேவா? அப்பா மற்றும் மகனின் சராசரி வயதுகள் ஆவன 35 வருடங்கள். ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் என்ன வயசா? சராசரி வயசு 35. சராசரின்னு கொடுத்தாலே எத்தனை பேரை கொடுக்குறாங்களோ அந்த சராசரி வருடங்களை அதையால பெருக்கிக்கணும். இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? அப்பா புள்ள 2 பேர் தான் இருக்காங்க. அப்ப அந்த நம்பரை எதால பெருக்கிக்கணும்? 2. அப்பா மகன் பேரன் சராசரி வயதுகள் 35 கொடுத்தா எதால பெருக்கிருப்பேன்? 3ஆல பெருக்கிருப்பேன். சோ இங்க 2 பேர் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 35 × 2 70. 35 × 2 70. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. அப்போ அப்பா வயசையும் புள்ள வயசையும் கூட்டினா என்ன வருமா? 70 வருமா? அப்ப அவர்களுடைய சராசரி வயது தான் 35. அப்ப அவர்களுடைய வயதுகளின் கூடுதல் என்ன? 70. சொல்றது புரியுதா? எப்பவுமே சராசரின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாலே எத்தனை பேருக்கு சராசரி கொடுக்குறாங்களோ அதால என்ன பண்ணிக்கணும்? பெருக்கிக்கணும். அப்ப அப்பா மற்றும் மகன் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப 2ஆல பெருக்கிக்கிட்டேன். 3 பேர் கொடுத்திருந்தா 3ஆல, 5 பேர் கொடுத்திருந்தா 5ஆல பெருக்கிருப்பேன். சோ இங்க சராசரி 35 கொடுத்திருக்காங்க, 2 பேர் கொடுத்திருக்காங்க. 35 × 2 70. அப்ப அப்பா வயசையும் புள்ள வயசையும் கூட்டினா என்ன வருமா? 70. அப்ப அப்பா எவ்வளவு வயசு, புள்ள எவ்வளவு வயசுன்னு தெரியல. மேலும் அவர்களின் வயதுகளின் விகிதங்கள் என்ன? 5:2. வயதுகளின் விகிதங்கள் 5:2. அப்ப அப்பா மகன், அப்பா 5 மடங்கு இருந்தா புள்ள எத்தனை மடங்கு இருப்பாரு? 2 மடங்கு இருப்பாரு. ஓகேவா? அவ்வளவுதாமா. இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவர் 5x, இவர் 2x. 5 மடங்கு வயது, அவருக்கு 2 மடங்கு வயது. இவர்களுடைய வயதுகளின் கூடுதல் என்ன? 70. அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 5x-ஐயும் 2x-ஐயும் கூட்டினா என்ன வரணுமா? 70. சால்வ் பண்ணுங்க. 7x = 70. அப்ப x இன் மதிப்பு 70/7. இந்த 7 இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல்ல போயிடும். பெருக்கல்ல இருக்க 7 வகுத்தல்ல போயிடும். அடிங்க. அடிச்சா x இன் மதிப்பு 10. x இன் மதிப்பு என்ன? 10. அப்ப இதை வச்சு அப்பா வயசு தான் கேட்கறாங்க, மகனின் வயது கேட்கறாங்க. அப்ப யாரோட வயசு கேட்கறாங்க? மகனோட வயசு. x இன் மதிப்பு 10. எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 2 இருக்கா? அப்போ 2x. x இன் மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 10 20. அப்ப மகனோட வயசு என்ன? 20. முடிஞ்சிருச்சு. மகனோட வயசு என்ன? 20. அவ்வளவுதான். போலாமா? அடுத்தது இன்று வியாழன் எனில் 59 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்கிறாங்க. அப்ப இன்னைக்கு வியாழக்கிழமை, 59 நாள் கழிச்சு என்ன கிழமை? 59 நாள் கழித்து அப்படின்னு கேட்டாலே நம்மள கேட்கறது என்ன கிழமைன்னு பாத்துக்கோங்க. 59 நாள் கழித்துனா அவன் நம்மள கேட்கறது 60வது நாள். எத்தனாவது நாள்? 60வது நாள். 59 நாள். 59ஆம் நாள் என்ன கிழமைன்னா 59வது நாளே கேட்கிறான். 59 நாள் கழித்து அப்படின்னா அவன் கேட்கறது 60வது நாள். அப்போ 60வது நாள் கேட்கிறான். அப்ப என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு வியாழன் அப்படின்னு வச்சுக்கோ. நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்று வியாழன், அவ்வளவுதான். நம்மள கேட்கறது 60வது நாள். அப்ப 60 7ஆல வகு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். 60 எதால வகுக்கிறேன்? 7ஆல வகுக்கிறேன். 7ஆல அடிச்சா 8 முறை முழுமையா அடியும். மிச்சம் எவ்வளவு மீறும்? 4 மீறும். மீறது மீதி பாத்துக்கோ. மீதி 4, 8 முழுமையா அடியும். இந்த 8 எனக்கு தேவையில்லை. மீதி எவ்வளவு வருதுன்றதுதான் தேவை. மீதி வந்தா ஒரு கணக்கு, மீதி வரலன்னா ஒரு கணக்கு. மீதி 4 வருதா? 4 வருதா? வியாழனா இன்னைக்கு. அப்போ நம்ம எண்ணெயில இருந்து எண்ணணும்னா மீதம் எத்தனை நாள் வருதோ அதுல இருந்து எண்ணணும். அப்போ மீதி 4 வந்திருக்கு. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. 4 என்ன கிழமை வந்துச்சு? ஞாயிறு. அப்ப ஆன்சர் ஞாயிறு. ஓகேவா? ஒண்ணுமே பண்ணல. எத்தனாவது நாள் கேட்டிருக்காங்க? 59 நாள் கழித்துன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க நம்ம கேட்கறது 60வது நாள். 60 7ஆல வகை. 60 7ஆல அடிச்சா எவ்வளவு மீதி வருதுன்னு பாரு. அந்த மீதியை என்ன கிழமை சொல்றானோ அதுல இருந்து என்ன சார் மீதி 1 தான் வந்திருக்குன்னா, மீதி 1னா வியாழன் எது ஆன்சர்? 1 தானே. அப்ப வியாழன் தான். 1ஆம் தேதி வியாழன். சார் மீதி 5 வந்திருக்கு சார்.
வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். திங்கள் ஆன்சர். சார் மீதி 0 வந்திருக்கு சார், மீதியே வரல சார். இப்ப 56 இருந்துச்சுன்னா 56 முழுசா 7ஆல் அடிபடுமா? அடிபட்டுரும். அப்போ மீதியே வரல. மீதி என்னது? 0. மீதியே வரலனா வியாழன் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஆன்சர் என்னது? புதன். வியாழன் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஆன்சர் என்னது? புதன். புரியுதா? அப்போ மீதி வந்தா ஒரு விட, மீதி வரலனா ஒரு விட. புரியுதா சொல்றது? ஓகே ஃபைன். மீதி வந்தா அந்த நாள்ல இருந்து கூட்டு, மீதியே வரலனா 0 வந்துச்சுன்னா முன்னாடி நாள் ஆன்சர், வியாழனுக்கு முன்னாடி நாள் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவாமா? ஃபைன். சோ அடுத்தது 13வது கேள்வி. பின்வரும் கேள்விகளில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். கொடுத்துட்டாங்க. இதோ இந்த வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றை வைத்து விடைகளில் உருவாக்க முடியாத வார்த்தை. இந்த எதை உருவாக்க முடியாதுன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வச்சு இதுல எதை உருவாக்க முடியாது? இப்ப பாருங்களேன், இந்த டி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. N இருக்கா? இங்க இருக்கு. A இருக்கா? இருக்கு. T இருக்கு. இன்னொரு A, 2A வந்திருக்கு. அப்ப 2A இருக்கு. L இருக்கு. அப்போ D என்ற வார்த்தையை இதை வச்சு உருவாக்க முடியும். அவன் கேட்கறது உருவாக்க முடியாத வார்த்தை. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ ஆப்ஷன். அலர்ட். A இருக்கா? இருக்கு. L இருக்கா? இருக்கு. E இருக்கா? இருக்கு. ஆறுன்ற வார்த்தை இதுல இல்லவே இல்லை. அப்ப இதை தான் உருவாக்க முடியாது. உருவாக்க முடியாததுனால இதுதான் பதில். முடிஞ்சிச்சு. அலர்ட். அலர்ட் இஸ் தி ஆன்சர். அடுத்தது, இரு எண்களின் விகிதம் 1:2. இரு எண்களின் விகிதம் 1:2. ஏதோ 2 நம்பர் இருக்குமா? 2 நம்பர் இருக்கு. எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதோட விகிதம் என்னமா? 1:2. அந்த 2 எண்களுடன் 7ஐ கூட்டினால், இந்த 2 நம்பரோட எதை கூட்டுறாங்களா? 7 கூட்டினா விகிதம் என்னவா மாறுதுன்னு அப்படின்னா 3:5 மாறுது. அப்ப இரு எண்களின் விகிதம் 1:2, அதோட 7 கூட்டினா விகிதம் என்னவா மாறுதா? 3:5 என மாறும் எனில் 2 எண்களில் பெரிய எண் எதுன்னு கேட்கிறான். எது ரொம்ப பெரிய நம்பர்னு கேட்கிறான். பாப்போமா? சோ 1:2, 7 கூட்டின நம்பர் இது மாதிரி மாறிடுச்சு. அப்போ இதை எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்னன்னு எடுத்துக்கணும்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ 1x நான் வெறும் எக்ஸ்ன்னு எழுதுறேன். 1x 1 போட்டா என்ன, போடலனா என்ன? x plus 7 divided by 2x plus 7 is equal to 3/5. எப்படி சார் எழுதுனீங்க இதை அப்படின்னா, இந்த x இதோட 7 கூட்டுறேன், விகிதம் என்னவா மாறுச்சான்? 3. அப்ப x ஓட 7 கூட்டினா விகிதம் 3. இது என்னது? 2x. 2x ஓட 7 கூட்டுறேன், என்னவா மாறுச்சான்? 5. அப்போ x ஓட 7 கூட்டினா 3ஆ மாறுச்சு, 2x ஓட 7 கூட்டினா 5ஆ மாறுச்சு. இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணி அடிங்க, பெருக்குங்க. 5x 5 into x 5x 7 5 35 is equal to 2 3 6x 2 into 3 6 x அப்படியே போட்டுக்கிட்டேன். 7 3 21. சால்வ் பண்ணலாமா? x எல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துரு. பெரிய x வந்து சின்ன x கழிச்சா 6x minus 5x is equal to பெரிய எண் எப்பவுமே பெருசுல இருந்து சின்னதை கழிக்கிற மாதிரி போட்டுக்கோ. 35ல இருந்து 21. அப்ப 6xல இருந்து 5x போச்சுன்னா x ஒரே x தான். 35ல 21 போச்சுன்னா 14. 35ல 21 போச்சுன்னா 14. அப்ப x இன் மதிப்பு 14. எடுத்துட்டு போயிட்டு இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணா பெரிய எண் தானே கேக்குறாங்க. அப்போ 1 2 எது பெருசு? 2 தான் பெருசு. அப்ப 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 2x is equal to 2 x இன் மதிப்பு 14 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 28. பெரிய எண் 28. இங்க 28 இருக்கா? இல்ல. அப்போ வேற ட்விஸ்டிங் வச்சிருக்கான். 28 இல்ல, அதுக்கு பதில் 27 இருக்கு. உடனே ஆப்ஷன் தப்பு பண்ணிடாத. இந்த 28ஓட 7 கூட்டினா ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாரு. இதோட 7 கூட்டினா பெரிய எண் இங்க 5ஆ மாறும். ஆமாவா? இங்க 5ல இருக்கா? ஓகே. 28ஓட 7 கூட்டினா என்ன வந்துச்சு? 35. அப்ப பெரிய எண் 35. 35 இருக்க ஆப்ஷன் இல்ல, அவ்வளவுதான். அப்ப பெரிய எண்ணோட 7 கூட்டின, அப்ப அதால உருவாகிற நம்பர் 35. 35 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப 35 தான் இருப்பதிலே பெரிய எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி, எத்தனை சதுரங்கள் உள்ளன கேட்டிருக்கான். முக்கோணங்கள் கேட்டதுக்கு பதிலா இப்ப சதுரங்களை கேட்டான். சதுரம் ஈஸி தான். நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுல கொஞ்சம் எண்ணிக்கை எலும்பு என்றது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்படி வந்துருந்துச்சுன்னா 1 2 3 4 பெரிய சதுரம் 1 5. அப்போ இந்த கட்டத்துக்குள்ள எத்தனை சதுரம் இருக்கும்? 5 சதுரம். இதெல்லாம் தானே 1 2 3 4, இந்த பெருசு 5. இந்த கட்டத்துக்குள்ள 1 2 3 4 பெரிய சதுரம் 5. ஓகேவா? அப்போ 5 5 5 plus 5 2 5 இருக்கு. ஓகே, 2 5 எப்படின்னு காமிச்சிட்டேன்.
அடுத்தது இந்த நடுவுல இருக்கா சார் நடுவுல ஒரு கட்டை இருக்கு 1 2ன்னு கூட்டினா உதவாங்குவேன் அதெல்லாம் அதுலயே சேர்ந்துருச்சு நடுவுல இருக்க இந்த ஒரு பெரிய கட்டத்தை மட்டும் தான் நம்ம கூட்டாம விட்டுருக்கோம் அப்ப ஆல்ரெடி ஒரு 5 இது ஒரு 5 இப்போ ஒரு 1 11 சார் 11 இருக்கு சார் ஆப்ஷன்ல போட்டுடலாமான்னா கண்ணுக்கு தெரியாத சதுரங்களை ஒளிஞ்சு வச்சுட்டானே நமக்கு தான் என்ன பண்றது இப்போ இந்த மாதிரி கவுந்து இருக்கு பாரு கவுந்து இருக்கா இதுலயும் சதுரம் வரும் 12 13 14 ஆல்ரெடி 11 காமிச்சேன் இப்ப 14 காமிச்சிட்டேன் 14 காமிச்சிட்டேன்னா சூப்பர் 14 இப்போ 15 16 17 18 19 20 21 22 23 24 எல்லாமே கவுந்து இருக்கிறது அப்ப மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்கு 24 சதுரம் இருக்கு எல்லாத்தையுமே ப்ரூஃப் பண்ணிட்டேன் இப்போ 16வது கேள்வி பலவீனம் என்றால் வலு குறைந்த என்ற அர்த்தம் பெரிய என்றால் பலவீனம்னா எனக்கு பலவீனமா இருக்கும்பா அப்ப எனக்கு வலு இல்லை வலு குறைஞ்சிருக்கு அப்ப பெரிய என்றால் மாபெரும் மிகப்பெரிய மாபெரும்னா மிகப்பெரிய அவ்வளவுதான் லட்சத்தீவு கவரட்டை லட்சத்தீவு என்ற ஒரு யூனியன் பிரதேசத்தினுடைய தலைநகரம் கவரட்டை அப்ப அந்தமான் மற்றும் நிக்கோபார் என்ற இதோட யூனியன் பிரதேசத்தினுடைய தலைநகர் எது போர்ட் பிளேர் ஓகேவா சரி இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப ஈஸியானது சிம்பிள்ஸா மாத்த சொல்றாங்க அப்போ அந்த கொஸ்டின் எழுதிக்கோ 24 பிளஸ் 8 வகுத்தல் 2 மைனஸ் 7 இன்டு 3 சிம்பிளை மாத்த சொல்றாங்க பிளஸ் என்னன்னு மாத்துறாங்க டிவிஷன் அப்போ 24 வகுத்தல் 8 பிளஸ் டிவைட் மாத்திட்டேன் அடுத்தது டிவிஷனை என்ன மாத்த சொல்றாங்க பெருக்கல் அப்போ பெருக்கல் 2 மைனஸ் என்னன்னு மாத்த சொல்றாங்க கூட்டல் 7 பெருக்கலை என்ன மாத்த சொல்றாங்க -3 இப்போ இத சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லு ஃபர்ஸ்ட் வகுத்தல் தான் பண்ணனும் இந்த மாதிரி இருந்துச்சுனா எல்லாமே கலந்து இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் எதை பண்ணனும் வகுத்தல் 24 8 ஆல் அடிச்சா 3 24 8 ஆல் அடிச்சா 3 24 வகுத்தல் 8 அடிச்சு பாரு 3 8 24 அப்ப 3 into 2 plus 7 minus 3 வகுத்தல் முடிஞ்சிச்சு வகுத்தலுக்கு அடுத்து எதை பார்க்கணும் பெருக்கல் அப்ப 3 2 6 plus 7 minus 3 பெருக்கலுக்கு அடுத்து எதை பார்க்கணும் கூட்டல் 6 plus 7 13 minus 3 கழித்தல் தான் இருக்கு 13ல 3 போச்சுன்னா 10 சோ ஆன்சர் ஆப்ஷன் A 10 முடிஞ்சிச்சு அடுத்து 1 முதல் 61 வரையிலான எண்களின் சராசரி இதுக்கு சொல்லுவாங்க ஃபார்முலா n+1/2 அவ்வளவுதான் ஒரு தொடர்ச்சியான எண்கள் இருந்துச்சுன்னா n+1/2 அப்போ nன்றது என்னன்னா எங்க உனக்கு கொடுத்திருக்கானோ அந்த நம்பர் கடைசி நம்பர் அப்ப 61+1/2 62/2 அடிச்சா 31 ஆன்சர் 31 முடிஞ்சிருச்சு ஒரு ஃபார்முலா ஆனா இது அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க தொடர்ச்சியான எண்கள் இப்போ 1ல இருந்து 61 வரையும் தொடர்ச்சியான எண்கள் இருந்துச்சுன்னா நடு நம்பர் தான் கண்டிப்பா என்னவா இருக்கும் சராசரியா இருக்கும் சார் நான் நடு நம்பர் எப்படி சார் எழுதி கண்டுபிடிக்கிறதா ஏன் எழுதுற 1ல இருந்து 61ன்னு சொல்றான் அப்ப 1ல இருந்து 60ன்னா என்ன பண்ணுவேன் 30ன்னு பிரிப்ப அப்ப இந்த பக்கம் 30 போயிடுச்சு இந்த பக்கம் ஒரு 30 போயிடுச்சு 30க்கு அடுத்த நம்பர் என்ன இருந்திருக்கு 31 ஆன்சர் 31 முடிஞ்சிருச்சு இல்ல அவ்வளவுதான் அடுத்தது ஒரு மனிதன் ஒரு புகைப்படத்தை பார்த்து எனக்கு உடன் பிறந்தவர்கள் யாருமே இல்லை அப்போ ஒரு புகைப்படம் இருக்கு புகைப்படம் அழகா வரைகிறேனா ஓகேவா ஒரு புகைப்படம் இருக்கு இந்த புகைப்படத்தை பார்த்து ஒரு மனிதன் சொல்றான் ஒரு மனிதன் பேசுறான் என்னன்னு பேசுறான் எனக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை என் கூட போறவங்க யாரும் இல்லப்பா சரி விடு ஆனால் இந்த மனிதன் புகைப்படத்தை பார்த்து தானே பேசுற இந்த மனிதன் அப்ப இந்த மனிதன் இவனை பார்த்து பேசுறான் இந்த மனிதனின் தந்தை இந்த மனிதனுடைய தந்தை என்னுடைய தந்தையின் மகன் அப்போ இந்த மனிதனோட தந்தையோட மகன் புரியுதா சொல்றது டைலாக் புரியுதா ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் பேசுறான் என்னன்னு பேசுறான் எனக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் யாரும் இல்லை ஆனா அந்த போட்டோல இருக்காரு இவரோட அப்பா யாருன்னா இந்த போட்டோல இருக்கிறவருடைய அப்பா யாருன்னா என் அப்பாவோட புள்ள ஆனா கடைசியில கேள்வி என்ன கேட்டிருக்காங்க புகைப்படத்தில் உள்ளது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ போட்டோல இருக்கிறவருடைய அப்பா என் அப்பாக்கு புள்ள அப்படின்னா இந்த மனிதன் தான்
இந்த தந்தை. புரியுதா? இந்த மனிதன் தான் இந்த தந்தை. போட்டோல இருக்கிறவனுடைய அப்பா என் அப்பாவோட புள்ள, என் அப்பாவோட புள்ள தான் போட்டோல இருக்கிறவனுடைய அப்பா. அப்பனா இந்த மனுஷன் தான் அந்த தந்தை. அப்ப போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்ல, இந்த மனுஷனுடைய மகன். அப்ப ஆன்சர் ஏ, மகன். முடிஞ்சிருச்சு. அடுத்தது, ஒரு மொழியில் பெருக்கல் என்றால் வகுத்தலாகவும், இதுனா பெருக்கல்மா. அப்ப 6 - 9 வகுத்தல் 12, திருப்பியும் ஒரு பெருக்கல் 6 + 5 = கொஸ்டின் மார்க்னு வச்சிருக்காங்க. சரி, ஒரு மொழியில வந்து பெருக்கல்னா என்னன்னு போட்டாங்க, வகுத்தல். அப்ப இது வகுத்தலாம். சரி, ஃபர்ஸ்ட் மைனஸ் என்னவா மாத்திருக்காங்க, மைனஸ்னா பெருக்கல். அப்ப இது பெருக்கல் 9, வகுத்தல என்னவா மாத்திருக்காங்க, வகுத்தல் எண்ணில் கூட்டல், கூட்டல் 12, பெருக்கல் என்னவா மாத்திருக்காங்க, வகுத்தல் 6 பிளஸ் என்னவா மாத்திருக்காங்க, -5. அப்போ சமன்பாடை மாத்தணும்னு இந்த பழைய சமன்பாடுக்கு எனக்கு வேலை இல்லை. இதைதான் சால்வ் பண்ண போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணி தான் நம்ம வெளியே வரணுமே. சரி, எடுத்தோடனே வகுத்தல் தானே பண்ண சொன்னீங்க, வகுத்தல் நான் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்க கூடாது. முதல்ல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணிடணும். இந்த ஆன்சரை வெளியே எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா தான் வகுக்கணும். புரியுதா? அப்ப பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாருக்கு முதல் முன்னுரிமை தரணும்னா பெருக்கலுக்கு. அப்ப 6ஐயும் 9ஐயும் பெருக்கு. 9 எத்தனை, 54. அப்ப 54 பிளஸ் 12 வகுத்தல் 6 - 5 = கொஸ்டின் மார்க். இப்போ 54ஓட 12 கூட்டு, 54ஓட 12 கூட்டினா 54, 64, 66. அப்ப 66 பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற விடை 66. அதை வெளியே எடுத்துட்டு வரேன். 66 வகுத்தல் 6 - 5. அப்ப வகுக்கலாம, அடுத்த ப்ரெஃபரன்ஸ் வகுத்தலுக்கு தான். ஏன்னா பிராக்கெட் விட்டு வெளியே வந்தோடனே தான் வகுத்தலுக்கு முன்னுரிமை. முதல்ல பிராக்கெட்டுக்கு தான் முன்னுரிமை தரணும். ஆனா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கும்போது தான் முதல்ல சால்வ் பண்ணணும். அப்ப 66 6ஆல் அடிச்சா 11, 11 - 5. 11லயே 5 போச்சுன்னா ஆன்சர் 6, ஏ ஆப்ஷன். முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்தது, சிவா என்பவரின் சம்பளம் 50% குறைக்கப்பட்டு பின்பு 50% அதிகரிக்கப்பட்டுள்ளது எனில், அப்ப சிவா எவ்வளவோ சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு 50% குறைச்சு மறுபடியும் 50% ஏத்தனா அவருடைய சம்பளத்துல எவ்வளவு சதவீதம் குறைந்தது? உடனே 0 இருக்குல்ல, உடனே ஆன்சர் 0ன்னு போட்டுருவீங்க. சார் அதான் 50% குறைச்சு 50% ஏத்திட்டீங்களே சார், குறைச்சதும் 50, ஏத்ததும் 50. எங்க, எந்த காலத்துல இருக்க? அந்த மாதிரி கேள்வியில நீ தப்பு பண்ணுவ. ஒரே அளவு அப்படின்னு நீ நினைக்கலாம், ட்விஸ்டே அங்கதான், ட்விஸ்டே அங்கதான். சோ இந்த மாதிரி ஒரே அளவுல சம்பளம் குறைக்கப்பட்டு ஒரே அளவுல ஏத்தப்பட்டு இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி என்ன கொடுக்குறாங்களோ அதை ஸ்கொயர் பண்ணி எதால அடிக்கணும், 100ஆல அடிக்கணும். ஒரே அளவுல குறைக்கப்பட்டு ஒரே அளவுல ஏத்தப்பட்டு இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி 100ஆல அடிக்கணும். 50 ஸ்கொயர் பண்ணா 2500, 100ஆல அடிச்சா 0க்கு 00 கேன்சல். அப்ப ஆன்சர் 25% குறைந்துள்ளது. புரிஞ்சிச்சு? நீ நினைப்ப சார் 50 50 குறைச்ச மாதிரி ஏத்திட்டான், 0 தானே. தப்பு. 100 ரூபாய் சம்பளம் வாங்கினவனுக்கு 50% குறைச்சனா அவனுக்கு சம்பளம் 50 ரூபாய்க்கு போயிடும். 100 ரூபாய் சம்பளம் வாங்கினவனுக்கு 50% குறைச்சா 50 ரூபாய்க்கு போயிடும். இப்ப மறுபடியும் 50% ஏத்துறேன்னா இது 50 ரூபாய்க்கு தான் ஏத்துவேன், 100 ரூபாய்க்கு ஏத்த மாட்டேன். அப்ப 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் ஏத்தனா 75 ரூபாய் தான், 25 ரூபாய் தான் ஏத்த முடியும் 50%. அப்ப 75 ரூபாய். அப்ப 100 ரூபாய் சங்கடம் வாங்கணும், கடைசியா எவ்வளவு வாங்குறான், 75 ரூபாய். அப்ப 25 ரூபாய் கம்மியா இருக்குல்ல, அதான் 25%. புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். 9 மாணவர்களின், சீக்கிரமா போடுங்க, 9 மாணவர்கள் மற்றும் ஆசிரியரின் சராசரி வயது 16 வருடங்கள். இப்பதான் சராசரி பத்தி சொன்னேன். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனையால பெருக்கிக்கணும். அப்ப 16 வருடங்கள் எத்தனை பேரு, 9 மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியர், 9 மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியர். அப்ப ஆக மொத்தம் 10 பேர். இப்போ எத்தனை பேருன்னு சொன்னா அதால பெருக்கிக்கணும்னு சொன்னேன். அப்ப இந்த 16 × 10, ஏன் 10 போட்டேன், 9 மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியர். அப்போ 9 மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியரின் சராசரி என்ன, 160. அப்போ அவர்களுடைய 9 மாணவர்களுடைய வயசையும் ஒரு ஆசிரியருடைய வயசையும் கூட்டினா 160 ஏஜ் வரணுமா? ஓகே, அது ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ அதுல முதல் 4 மாணவர்கள், 9 மாணவர்கள் சொன்னாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் 4 மாணவருடைய சராசரி வயது என்னன்னா 19. அப்போ எத்தனை பேர் சொல்லிருக்காங்க, 4 சொல்லிருக்காங்க. சராசரி என்ன சொல்லிருக்காங்க, 19. அப்ப 19 × 4, 4 9 என்னமா, 36, 3 ஒரு நாள் 4 கூட்டினா 76. அப்ப 4 மாணவர்களுடைய வயசை கூட்டினா 76. ஃபர்ஸ்ட் 4 மாணவர்களுடைய வயதை கூட்டினா. அடுத்தது மற்றும் கடைசி 5 மாணவர்களின் சராசரி வயது 10. அப்போ
10 into 5 எத்தனை மாணவர்கள் சொல்றாங்களோ அந்த சராசரி எவ்வளவு சொல்றாங்களோ அதை பெருக்கிக்கிறேன். 5 50. அப்போ முதல் 4 மாணவனுடைய வயசை கூட்டினா 76, கடைசி 5 மாணவனுடைய வயசை கூட்டினா 50. அப்ப மொத்தமா 9 மாணவர்களுடைய வயசை கூட்டினா 86 96 106 116. அப்ப 116. 9 மாணவர்களுடைய வயசை கூட்டினா என்ன? 116. இப்போ ஆசிரியரின் வயது என்னன்னு கேட்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல 9 மாணவர்கள் பிளஸ் ஒரு ஆசிரியர், எல்லாரோட வயதுகளின் கூடுதல் 160ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 9 மாணவர்களையும் கூட்டி ஒரு ஆசிரியரையும் கூட்டினா 160. அதுல ஃபர்ஸ்ட் 4 மாணவர்களுடைய வயசு 76, கடைசி 5 மாணவர்களுடைய வயசு 50. அப்போ 9 மாணவர்களது 50 பிளஸ் 76 116ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 116. அப்ப இது 116 தெரிஞ்சிச்சு. அப்போ இது 9 மாணவர்களும் ஒரு ஆசிரியர் இருக்கிற வயசு, இது வெறும் 9 மாணவர்களுடைய வயசு. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சா நமக்கு ஆசிரியரோட வயசு கிடைச்சிடும். அப்ப 160 116 கழிச்சா 10ல 6 போச்சுன்னா 4, 5ல 1 போச்சுன்னா சாரி 116 தானே கழிக்கிறேன். 10ல 6 போச்சுன்னா 4, 5ல 1 போச்சுன்னா 4, 44 வருது. ஆமா 44 வருது. 44 இங்க ஆப்ஷன்லயே இல்லையே. சோ 76. ஓகே 76 இந்த இடத்துல 112மா, சாரிமா 112, அதான் 126 வந்திருக்கு. 126 வந்திருக்கு. அப்ப 160ல 126 கழி 10ல 6 போச்சுன்னா 4, 6ல 5ல 2 போச்சுன்னா 3, 34 வயசு. ஓகேவா? 34 வயசு. கணக்கு வேகமா போடும்போது எனக்கே தடங்குதுமா, சாரி. ஓகேவா? நீங்களும் பார்த்து பண்ணுங்க. அடுத்தது 24வது கேள்வி. 15 மனிதர்கள் ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து அதற்கு வருமானமாக ரூபாய் 1800 பெறுகின்றன. நான் ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு கணக்கு போட்டேன். men 1 day 1 time 1 work 1 அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபார்முலா இன்னொரு முறை எழுதுறேன் பாருங்க. men 1 day 1 time 1 work 2. மனிதர்கள், நேரம், காலம், இது என்னன்னா வேலை. சோ men 2 day 2 time 2 work 1. இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிட்டா வேலை முடிஞ்சிடும். இந்த W மட்டும் தான் இடம் மாறும், மற்றதெல்லாம் ஒரே 1 1 1 2 2 எல்லாமே சேர்ந்துரும். W மட்டும் தான் W1 அங்க போயிடும், W2 இங்க போயிடும். இப்போ இதுல இருக்கிறதுல என்னென்ன டேட்டாலாம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாரு. 15 மனிதர்கள். அப்ப ஆட்கள் எத்தனை பேரா? 15 பேர். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல கொடுத்ததுனால அது M1. ஒரு வேலை எத்தனை நாட்கள் செய்யறாங்களா? 10 நாட்கள். அப்ப டே 1 வந்து 10. அதற்கு வருமானமாக 1800. அப்ப W1 வந்து 1800. W1 வந்து 1800. புரிஞ்சுதா? எழுதி இருக்கிறது புரியுதா? அப்ப மனிதர்கள் 15 பேர், வேலை செய்தது 10 நாட்கள், வருமானமாக பெற்றது W1 1800. இந்த இடத்துல இரண்டாவது சென்டென்ஸ் எனில் 5 மனிதர்கள். அப்ப men 2 வந்து 5 பேர், 8 நாட்கள். 8 நாட்கள். அப்ப 8 நாட்கள் டே 2 வந்து 8 நாட்கள் வேலை செஞ்சா வருமானமா எவ்வளவு பெறுவாங்க? W2 எவ்வளவுன்னு கேக்குறான். எடுத்துட்டு போயிட்டு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இதுல நமக்கு T1 ம் T2 ம் கொடுக்கலாம், அப்ப தேவையில்லை. மத்தது இருக்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணு. M1 எவ்வளவு? 15 இன்டு டே 1 எவ்வளவு? 10 இன்டு W2 தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப W2 அப்படியே போட்டுறேன். men 2 எவ்வளவு? அங்க இருக்கு 5, இது எவ்வளவு? 8 டே 2. W1 எவ்வளவு? 1800. 1800. அவ்வளவுதாமா. எடுத்துட்டு போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்ப W2 கண்டுபிடிக்கணும்னா 5 8 1800 டிவைடட் பை இந்த 5ஐயும் 10ஐயும் கீழே தள்ளுவேன். சோ 0க்கு 0 கேன்சல். 5 ஒரு முறை, 5 3 முறை. இது அடிச்சா 18ல 60. அப்போ 60 × 8 6 8 போடு 48. ஒரு 0 இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கோ. 480 ரூபாய். அப்ப வருமானமா எவ்வளவு பெறுவாங்க? 480. முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் அந்த ஃபார்முலால போயிட்டு அந்த டேட்டாவை அப்ளை பண்ணணும். அவ்வளவுதாம்மா. அடுத்த கேள்வி. விடுபட்ட எண்ணெய் அல்லது எழுத்தை கண்டறிங்க. சோ உனக்கு ஹோம்வொர்க் கொடுத்துட்டுமா? இதை நானே சொல்லிடுறேன், கண்டுபிடிக்க மாட்டீங்க எல்லாம் சொல்ல மாட்டேன். ஜீனியஸ் நிறைய பேர் இருக்கீங்க. சோ அந்த ஒரு சில பேர் தெரியாது, கேட்கவும் கூச்சப்படுவீங்க, அவங்களுக்காக சொல்றேன். இந்த 2 9 28 65 இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும். இதெல்லாம் ஒரு கியூப் மாதிரி தெரியுது, ஏறிட்டே போகுது வேகமா. நம்பரும் பாரு, அடுத்தது 3 டிஜிட் நம்பரா இருக்கு. இப்ப இதெல்லாம் ஒரு கியூப். 2ன்றது 1 கியூப் பண்ணி 1 கூட்டியிருக்காங்க. 1 கியூப் 1, அதோட 1 கூட்டினா 2. இந்த 9ன்றது 2 கியூப் பண்ணி 1 கூட்டியிருக்காங்க. 2 கியூப் 8, 1 கூட்டினா 9. அடுத்தது 3 கியூப் பண்ணி 1, 3 கியூப் 27, 1 கூட்டினா 28. இதை 4 கியூப் பண்ணி 1 கூட்டியிருக்காங்க. அப்ப 4 கியூப் 64, 1 65. அப்ப இங்க 5 கியூப் பண்ணி 1 கூட்டியிருப்பாங்க.
5 கியூப் 125, 1 கூட்டினா 126. ஸோ இதை வித்தியாசம் எடுத்தாலும் கண்டுபிடிக்கலாம், டெஃபினட்டா கண்டுபிடிச்சிருவீங்க நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் 26வது கொஸ்டின். ஸோ இது டெஃபினட்டா ஏபிசிடி பார்த்தா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இது உனக்கு ஹோம் ஒர்க். ஓகேவா, இது வந்து உனக்கு ஹோம் ஒர்க் போடுங்க. இந்த கொஸ்டினை போட்டு ஏபிசிடி கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் நீ எவ்வளவு தொலைவு பார்த்திருக்கன்றது எனக்கு தெரியும். நான் வந்து அதுக்கு அடுத்தது எபிசோடு கண்டினியூ பண்ணணுமான்றது உனக்கு தெரியும். ஓகேவா, பாத்துக்கலாம். அடுத்தது 27வது கொஸ்டின். கண்ணாடியில் இந்த பிம்பம் எப்படி தோன்றும்? இங்கேயே இந்த பிம்பம் நல்லா தோன்றல, கண்ணாடியில எப்படி தோன்றும் நான் எப்படி பாக்குறது? ஆக்சுவலா ஒண்ணு வந்து பாருங்கம்மா, இந்த மாதிரி கண்ணாடி பிம்பங்கள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இங்க எஃபெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த வார்த்தை எனக்கு இங்கேயே இது எனக்கு சரியா தோணலை. நான் என்ன பண்ணுவேன் இந்த கண்ணாடி பிம்பத்துல? எஃபெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. இதை நல்லா ஒரு பேப்பர்ல எழுதிருங்க. எழுதிட்டு இப்படி திருப்பி பாருங்க. திருப்பி பார்த்தா அப்படி எப்படி தோன்றுமோ அதுதான் ஆன்சர். எனக்கே சத்தியமா சொல்றேன், எனக்கே சரியாவே வரல. ஆக்சுவலா எஃபெக்டிவ் திருப்பி பார்த்தா ஈவின்னு வரும். ஈவின் 2 ஆப்ஷன்ல இருக்கு, 1ல இருக்கு, 4ல இருக்கு, 2லயும் இருக்கு. ஆனா இதுல வந்து இப்படி தோன்றாது, அதனாலே இது போயிடுச்சு. ஸோ இவி ஐடிசிஇ எஃப், இந்த எஃப் மாறி மாறி வருது. ஒன்னு இப்படி வந்திருக்கு, ஒன்னு இப்படி வந்திருக்கு. அப்ப இதுவும் வராது, அப்ப இந்த ஆப்ஷன் தான் வரும். நான் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்றேன். உனக்கு இது சரியா தெரியாது, மேபி பார்த்துக்கோ. அடுத்தது தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்கம்மா. ஸோ 28வது கேள்வி தவறானதை தேர்ந்தெடு. 52, 164, 60, 162. ஸோ இதுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 102 நினைக்கிறேன். ஆமா, 60, 102. இதுக்குள்ள வித்தியாசமும் 144, 102. இதுக்குள்ள வித்தியாசமும் 112, 212, 102. எல்லாத்துலயுமே வித்தியாசம் 102. ஆனா இதுல வித்தியாசம் 102 வரலன்னு நினைக்கிறேன். 60 வரல. அப்போ இதுதான் தவறான எண் வந்து இதுதான். ஓகேவா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன சார்? 29 இருக்குன்னா 30வது கொஸ்டின் உனக்கு ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். இந்த வெண்படங்கள்ல காய்கறிகள் பீட்ரூட், தக்காளி. உடனே சார் பீட்ரூட்டும் தக்காளியும் காய் தான். அப்போ பீட்ரூட் இது தக்காளி இது காயின்னு போட்டனா, வெண்படம் பி போட்டனா தப்பு, வெண்படம் இ. ஓகேவா, பீட்ரூட் வந்து காய்கறி இனத்தை சேரும், தக்காளி தனியா நிற்கும். ஓகேவா, ஏன்னா தக்காளி என்பது ஒரு பழ வகையை சேர்ந்தது. நம்ம அறிவியல்லே அதுதான் பெரி ஃபேமிலியை சேர்ந்ததுன்னு படிக்கிறோம். அப்ப அது ஒரு பழ வகையை சேர்ந்தது. தயவு செஞ்சு தக்காளியே காய்கறிக்குள்ள சேர்க்காதீங்க. சார் நீங்க இப்படிதானே சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, நான் இப்பதான் எஸ்ஐலேயே ப்ரூஃப் பண்ணேன். நாய்களும் பூனைகளும் அனைத்துமே பெட் அனிமல்ஸா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி ஆன்சரே மாத்திருக்காங்க. ஸோ சில விஷயங்கள்ல இதுவே மேபி இதே கேள்வி கேட்டு நமக்கு அப்ஜெக்ஷன் வந்துச்சுனாலும் நம்ம அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி மாத்திக்கலாம். தக்காளி என்பது ஒரு பழ வகை, அது நீங்க அறிவியல் பூர்வமாவே படிச்சிருப்பீங்க. ஓகேவா கைஸ்? ஸோ 30 கேள்விகளுக்கான பதில பார்த்துட்டீங்க. ஆன்சர் ஆப்ஷன் இதுக்கு இ. ஸோ 30வது கேள்வி உனக்கு கேட்கிறேன்னு சொன்னேன். 30வது கேள்வி கேட்கலாமா? பாம்பே அப்படின்ற ஒரு வார்த்தைய மை 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 மையா அப்படின்னு பாட்டு பாடாதீங்க. இந்த மாதிரி குறியிட்டுறாங்க. ஓகேவா, குறியிட்டல் குறிமீட்டல் இருக்குல்ல, அதுல இருந்து ஒன்று கொஸ்டின் கேட்டிருக்கேன். பாம்பே என்பதை மை 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 என்று குறியிட்டு இருக்கிறார்கள் என்றால் நமது தாய் நாடான தமிழ்நாடு மாநிலம், நமது தாய் மாநிலமான தமிழ்நாட்டை எவ்வாறு குறியிட்டு இருப்பார்கள்? உன்னுடைய பதிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கேள்விக்கான உங்களுடைய பதில. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தது எபிசோட் 8 உங்களுக்கு வரும். ஸோ அறிவியல் கேள்விகள் சார்ந்த ஒரு எபிசோட் 8 தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வெல் ப்ரிப்பரா நாங்கள் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்க உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க பட்சத்தில் தான் இந்த எபிசோட்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஓகேவா, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் பிசி எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.